இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் இருந்து சஞ்சு சாம்சன் சமீபத்தில் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியாவுக்காக தனது கடைசி போட்டியில் 108 ரன்கள் எடுத்திருந்தபோதும் சாம்சன் 20 ஓவர் அணிக்கு மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஒருநாள் தொடருக்கு அல்ல. இந்த முடிவு ரசிகர்கள் மற்றும் நிபுணர்களிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது. அவர்கள் தேர்வு செயல்முறையை கேள்விக்குள்ளாக்குகின்றனர். சாம்சன் இந்த சூழலுக்கு பதிலளித்தார். அவரது அமைதியான அணுகுமுறை பலரால் பாராட்டப்பட்டது, குறிப்பாக தேசிய அணியில் ஒரு நிலையான இடத்தை பெறுவதை நோக்கமாக கொண்ட ஒரு வீரருக்கு இத்தகைய முடிவு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகரமான எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு. இந்த சம்பவம் இந்திய கிரிக்கெட்டில் அணி தேர்வுகளின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை பற்றிய விவாதத்தை எடுத்துக்காட்டுகிறது, குறிப்பாக அணியின் விளிம்பில் இருக்கும் வீரர்கள். கீரன் பொல்லார்ட் சமீபத்தில் தி 100 போட்டியில் ஒரு பரபரப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு போட்டியின் போது பொல்லார்ட் உலகின் தலைசிறந்த பந்துவீச்சாளர்களில் ஒருவரான ரஷீத் கானை எதிர்கொண்டார், மேலும் ஒரே ஓவரில் 5 தொடர்ச்சியான சிக்சர்களை அடித்து தனது அபாரமான பவர் ஹிட்டிங் திறனை வெளிப்படுத்தினார். பேட்டிங்கின் இந்த அசாதாரண காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது மட்டுமல்லாமல் பந்துவீச்சாளர்களை ஆதிக்கம் செலுத்தும் பொல்லார்ட்டின் நிகரற்ற திறமையை எடுத்துக்காட்டுகிறது, குறிப்பாக அழுத்தம் சூழ்நிலைகளில். சிக்சர்களின் வரிசை பார்வையாளர்களையும் வர்ணனையாளர்களையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இது உலகின் மிகவும் அழிவுகரமான 20 ஓவர் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக பொல்லார்ட்டின் நற்பெயரை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த தருணம் தி 100 இன் தற்போதைய சீசனின் தனித்துவமான சிறப்பம்சங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இந்த வீடியோ புடிச்சு இருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.